ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எஸ்ஜிஎம் ஸ்டடி சென்டர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். லெசன் நம்பர் 1 ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா, டன். 10th வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் இது ரியல் நம்பர்ஸ். இதில் வந்து நம்ம வீடியோவோட மோட்டோ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டே படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம். தென் ஃபஸ்ட்டு படிக்கிற சின்ன டாப்பிக்கே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் மோடில் படிக்கிறனால என்ன பெனிஃபிட்னு கேட்டால் மேபி ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் இதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவ்னே சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கான்செப்ட் படிக்கும்போது க்ரியேட்டிவ் கொஷின் படிச்சிருப்போம். ரைட், வில் ஸ்டார்ட் வித் டுடேஸ் கிளாஸ். கொஷின் நம்பர் 1. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிடிஎஃப் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க எல்லாமே கீழே வாட்ஸ்அப் சேனல் ஒன்று கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா என்னோடய நம்பர் கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ஓகே, ரைட், வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் பாருங்க. The total number of factors of a prime number is. So here the question என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெளிவாங்க. ஒரு ப்ரைம் நம்பர்ஸுக்கு எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கும், இதுதான் கேள்வி. அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ப்ரைம் நம்பர்னால் என்ன? ப்ரைம் நம்பர் தட் இஸ் ஒரு நம்பருக்கு எக்ஸாக்டாக எத்தனை இருக்கணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 2 factors. A number has exactly 2 factors. அதுதான் யாருன்னா ப்ரைம் நம்பர். யார் அந்த 2 நம்பர்ஸ் அது நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் 1 and itself. அப்போ இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சிருந்தா, if you know this concept you can attend this question. என்ன கேட்டிருக்காங்க? அப்போது ஒரு ப்ரைம் நம்பருக்கு மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கும்? 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் சி. ஆன்சர் சி 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் p and q can be expressed as p equal to 18a squared b power 4 and q that is equal to 20a cube b squared, where a and b are prime number. Okay, then LCM of p and q is. Okay, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிவனில் என்கிட்ட ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர்ஸு? ஒன்று பாருங்கள், p equal to that is 18a square and b power 4. தென் அடுத்து q-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. q that is equal to 20a cube and b square. Okay, so now they are asking what is LCM. LCM of p, q. இதுதான் கொஸ்டின். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நம்பர்ஸ் எந்த லெட்டர்ஸ் இருந்தாலும் என்னோட பேசிக் கான்செப்ட் பாயிண்ட் நம்பர் 1 நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வில் சேஞ்ச் த கலர் சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல் நம்பர் 1, இதை வந்து பவர் ஃபார்முக்கு மாற்றணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பவர் ஃபார்முக்கு மாற்றணும். அடுத்து ரூல் நம்பர் 2, HCF LCMன்னு பாருங்கள். LCM கேட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் ஆல் ஃபேக்டர்ஸ். இது அடுத்த தம் ரூல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சார் ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு, அடுத்து பவர் என்ன பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் பவர். இதுதாங்க ரூல். இந்த ரூலில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி கேட்டாலும் எல்சிஎம் அசால்ட்டாக அடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்களா? என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்க கொஷினுக்கு வருவோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 18a squared b power 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா a squared b power 4 ஆல்ரெடி பவர் ஃபார்மில் தான் இருக்குது. யார் மட்டும் பவர் ஃபார்மில் இல்லை? 18 மட்டும் இல்லை. அப்போ இந்த 18 எப்படி பிரிச்சதுலான்னு கேட்டிங்கன்னா 18 we can write it as ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போகலாமா? 2 டேபிளில் போகலாம், 9 டைம்ஸ் வரும். அகைன் 3 டேபிளில் போடுங்க, 3 3 is 3 டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 1, which is we can write 18 as a, here we can write p that is equal to 2 power 1 into 3 square into no worries that is a square b power 4, no problem. அப்போ பவர் ஃபார்மில் ஒருத்தர் எழுதியாச்சு. அடுத்து q எழுதுவோம். q that is equal to again 20 கொடுத்துருக்காங்க. 20க்கும் உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தெரியும், that is 2 squared 5 power 1. நான் இருந்தாலும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 2 times 10 வரும். அகைன் 2 டேபிளில் போகலாம், 5 times we can go with 5. So அப்போ we can write q as a 2 square into 5 power 1 into லெட்டர்ஸ் என்னென்ன இருக்குது? a cube b square. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு தம் ரூல் ஓவர். என்னது? பவர் ஃபார்முக்கு மாற்றணும். அடுத்து என்ன சார் எழுதணும் அப்படின்னா ஆல் ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பிடிச்சி எழுதி விடுங்க. அப்போ we are going to find out LCM of p, q
தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது பாருங்கள், 2 இருக்குது, 3 இருக்குது, A இருக்குது, B இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, A இருக்குது, B இருக்குது. ஃபஸ்ட்டு நான் நம்பர்ஸ் மட்டும் பார்க்குறேன். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 2 எழுதிக்கிங்க, அடுத்து 3 இருக்கா, 3 into 5 இருக்கா, தென் நம்பர்ஸ் அவ்வளோதான் 2, 3 and 5. லெட்டர்ஸ் பாருங்கள் என்னென்ன இருக்குது, A இருக்குது, B இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் அந்த கான்செப்ட், ஆல் ஃபேக்டர்ஸ், எல்லா ஃபேக்டர்ஸும் எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் பவர், ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 1 2 square. அப்போ இந்த ரெண்டில் பார்க்கும்போது தெரியுது, பவர் மட்டும் பாருங்கள், பவரில் 1 இருக்குது, பவரில் 2 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா 2 square. நெக்ஸ்ட்டு 3 ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, தட் இஸ் 3 square. அண்ட் நெக்ஸ்ட்டு 5 ஒன்று தான் இருக்குது, விச் இஸ் வி கேன் ரைட் 5 power 1. ஏவோட வேல்யூ பாருங்களேன், A squared A cube. ஓகே, நிறைய பேர் நம்பர்ஸ் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க, தயவு செஞ்சு லெட்டர்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. A cube 3 தான் ஹையஸ்ட் ஒன், அண்ட் B power 4 B squared. இதில் யார் அதிகம்னு கேட்டிங்கன்னா பவர் 4 தான் அதிகம். தட்ஸ் இட். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். 2 square that is 4, நெக்ஸ்ட் ஒன் 3 square that is 9 into 5 into வேரியபிள் நம்ம எதுவும் பண்ண போதில்லை, we can write A cube B power 4. தென் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பண்ணலாம், தப்பு கிடையாது. 4 into 9 மல்டிப்ளை பண்ணிட்டு 36 வரும், அதுக்கப்புறம் 5 மல்டிப்ளை பண்ணுவாங்க. இட் டேக்ஸ் அ டைம். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, டக்குன்னு பண்ணோம் அப்படின்னா 4 into 5 20. ஈஸியாக தெரியுங்களா, 5 டேபிள் அப்படிங்கிறப்ப ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 into 9, இது ஈஸி. 2 9s are 18, 180 கிடைக்கும், which is 180 A cube B power 4. கிளியர்? ஸோ அப்போ LCM ஆஃப் P, Q என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 180 A cube B power 4, ஆப்ஷன் எஸ், we got the correct answer. ஆன்சர் D, 180 A cube B power 4. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சால் நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம். இது நான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வீடியோ, அதனால் நான் கொஞ்சம் கான்செப்ட் டெப்த்தாகவே போகிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, பார்த்துட்டு எனக்கு ஒரு சில ஸ்டெப் எப்படின்னு தெரியலனா திருப்பி அந்த சம்மோட நம்ம எடுத்துக்கிட்ட வீடியோ எடுக்கிறதோட மெயின் இதே இல்லாமல் போயிடும். ஸோ தட்ஸ் வாட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். மேபி எனக்கு இது ஆல்ரெடி தெரியும் சார் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம், இல்லை எந்த சம் டவுட்டாக இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் A equal to 2 squared 3 power x, B equal to 2 squared into 3 into 5, C equal to 2 squared into 3 into 7, and LCM of A, B, C equal to 3780, 3780, then x is equal to, okay done. We'll start with this. First என்ன கொடுத்துருக்காங்க, A கொடுத்துருக்காங்க. A ஓட வேல்யூ 2 squared into 3 power x. இது ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனை, ரைட்? மீது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வில் ஸ்டார்ட் வித் திஸ். B ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2 square 3 5. C ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2 square 3 7. ஓகே, நவ் எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஆஃப் A, B இந்த 3 பேர்த்தோட எல்சிஎம்மும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 3780. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அகெயின் இதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு பவர் ஃபார்மில் இருக்கான்னு பாருங்கள் எல்லாமே. ஏன்னா எல்சிஎம் நான் சொல்லிட்டேன்ல, நம்மளுக்கு வந்து ஒரே கான்செப்ட் தான் எல்லா சம்முக்கும். பவர் ஃபார்மில் இருக்கா, அவங்க கொடுத்ததே பவர் ஃபார்மில் தான் இருக்குது. அடுத்து ஆல் ஃபேக்டர்ஸ் எடுத்துங்க. இங்கே ஆல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இருக்குது, 3 இருக்குது, நெக்ஸ்ட் ஒன் 5 இருக்குது, 7 இருக்குது. we can write 5 into 7. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஓட வேல்யூஸில் ஹையஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே 2 2 தான் இருக்குது. we can go with the 2 square. இங்கே எக்ஸில் பாருங்கள், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 5 power 1, இங்கே 7 இருக்குன்னு அர்த்தம், which is 7 power 1, ரைட்? இப்போது இங்கே கேள்வி அதுதான் சார், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகே, இப்போது ரெண்டில் யார் பெருசுன்னு எனக்கு தெரியாதே. எக்ஸு பெருசா, என்ன எக்ஸு வேல்யூ என்னன்னே தெரியாது. வேல்யூ என்னன்னு தெரியாததை பிடிச்சிக்கிட்டு நான் அது பெருசாக சின்னதாக எப்படி கம்பேர் பண்ணுறது? பாயிண்ட் நம்பர் 1, சின்னதாக லாஜிக்காக யோசிப்போம். இங்கே 3 power xன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ 3 கண்டிப்பாக வந்திருக்கு. அப்போ மினிமம் ஒரு தடவை அல்லது அதுக்கு மேலே வந்துடும், கரெக்டாக? அப்போது இங்கே 1 வர சான்ஸ் இருக்குது, இல்லாட்டி 1 விட அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. சார் 0 வராது அப்படின்னு கேட்கலாம். 0 வரலைன்னா, ஐ மீன் 0 வந்திருந்தால் அங்கே அவங்க 3ங்கிற டேர்மே கொடுத்துருக்க மாட்டாங்க. சின்னதாக லாஜிக்காக யோசிங்க. ஏன்னா 3 power 0 வேல்யூ 1. ஓகே, டன். ஸோ அது ஒரு பக்கம் வச்சுப்போம். அப்போ கண்டிப்பாக 1 இந்த எக்ஸுங்கிறது 1 விட அதிகமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது என்னோட கெஸிங். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் இப்போது எக்ஸ் இல்லாமல் நான் 1 தான் அதிகம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும்னா எக்ஸே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்போது 1 விட இந்த எக்ஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும்.
இதுக்கு நான் 2 லாஜிக் சொல்லிட்டேன். லாஜிக் நம்பர் 1, கண்டிப்பாக பவர் 0 இருந்திருக்காது. ஏன்னா 0ன்னு இருந்தால் 3ங்கிற டேர்மே தேவையில்லை. 1. 2வது லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் 1 பெருசாக போட்டிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. ரைட்? ஓகே, வில் ஸ்டார்ட் வித் திஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 3780 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அகெயின் இந்த இடத்துல 2 2s are 4, எனக்கு தெரிஞ்ச வேல்யூஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஹியர் ஐம் கோயிங் டு மல்டிப்ளை 7 5 into 3 power x. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 2 into 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஐடியா என்னென்னா, இது ஒவ்வொரு டேர்மும் அந்த சைடு கொண்டு போய் டிவைடும் பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் சின்னதாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 20 into 7 into 3 power x. இது வரைக்கும் ஈஸி. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 20 இந்த சைடு கொண்டு வாங்க. ஆல்ரெடி 3780 டிவைடட் பை 20. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் இங்கே எழுதிக்கிறேன். 3780 தட் இஸ் ஈக்குவல் டு 20 into 7 into 3 power x. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த 20 இந்த சைடு கொண்டு போகிறேன். இங்கே மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வரப்போ டிவிஷன் ஆகும். அப்போது 3780 by 20. 0க்கு 0 கேன்சல், 2 டேபிளில் கேன்சல் பண்ணி 1 2s are 2, 1 2s are 2, ரிமைண்டர் 1, 8 2s are 16, ரிமைண்டர் 1, 9 2s are, which is equal to 189, that is equal to 7 into 3 power x. அடுத்த ஸ்டெப் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த 7 இந்த சைடு கொண்டு போகிறேன், which is 189 divided by 7. அப்போ 1 7s are 7, 2 7s are 14. கிளியருங்களா? ரிமைண்டர் 4 கிடைக்கும். ரிமைண்டர் 4 கிடைக்கும். ஸோ 49 கிடைக்கும். 7 7s are, which is 27, that is equal to 3 power x கிடச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த 27 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3யோட பவரை எழுத ட்ரை பண்ணலாம். பாருங்கள், 27 3 டேபிளில் டிவைட் பண்ணுங்கள், 9 டைம்ஸ் வரும். அகைன் 3 டேபிளே போடுங்க, 3 3s are 9, 3 1. ஸோ we can write 27 as 3 cube. அப்போ அந்த வேலை தான் இங்கே பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், 3 cube that is equal to 3 power x. அப்போ இங்கே பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். இது என்ன கான்செப்ட் சார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, a power m that is equal to a power n. அதாவது பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவர் ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவல்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ த ஆன்சர் இஸ் x equal to xோட வேல்யூ that is equal to 3. எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஆன்சர் சி, ஆப்ஷனில் 3 தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, given HCF of 2520, 6600 that is equal to 40, and LCM of 2520, 6600 that is equal to 252 into k. Then the value of k is, okay, so this is your question. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, given என்னென்ன சார் கிவனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, HCF கொடுத்துருக்காங்க, அதாவது 2 நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் that is equal to 40. யார் அந்த 2 நம்பர், ஒருத்தர் A equal to 2520 and B value that is equal to 6600, 6600. ஓகே டன். நவ் தே ஆர் ஆஸ்கிங் எல்சிஎம் என்ன, இதுதான் கேள்வி. அப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, HCF 40 தெரியும், A தெரியும், B தெரியும். ஓகே, ரியல் நம்பர்ஸில் நம்ம படிச்சிருப்பீங்க. தேர் இஸ் அ கான்செப்ட். என்ன கான்செப்ட் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதாவது A into B that is equal to HCF of the 2 number that is into LCM of the 2 given number. இந்த ஃபார்முலாவை நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ எனக்கு இந்த கொஸ்டினில் என்னென்னலாம் தெரியும், A தெரியும், என்னது 2520 into B வேல்யூ தெரியும் 6600 that is equal to HCF தெரியும் 14 கொடுத்துட்டாங்க. LCM கேட்குறாங்க. இந்த LCMக்கும் நான் இன்னொரு ஸ்டெப் வரேன். அதுக்கு முன்னாடி இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த 40 அந்த சைடு கொண்டு போங்க. இந்த LCMக்கு நம்ம இன்னொரு டேட்டா போடுறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 40 இந்த சைடு கொண்டு போகிறப்ப என்ன நடக்கும், 2520 into 6600 whole divided by 40 that is equal to, இப்போ நான் LCM எழுத போகிறது இல்லை, ஏன்னா அவங்க LCMக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்களேன், that is 252 into Kன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Kவோட வேல்யூ என்ன, அதுதான் கேள்வி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை சிம்ப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். 10க்கு 0வை கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 252வை தொடாதீங்க. ஏன் தொடாதீங்கன்னா பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 4s are 4, இதை கேன்சல் பண்ணலாமா, 1 4s are 4, ரிமைண்டர் 2 வரும், 26ன்னு வரும், 6 4s are 24, ரிமைண்டர் 2 5, 20 வரும், 20னா 5 then 0. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 252 into 1650 that is equal to 252 into K.
பாருங்கள், நான் எந்த மல்டிப்ளிகேஷனும் பண்ணல, டேரெக்டாக பண்ண போகிறேன். என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த 252 இந்த சைடு வரப்போ டிவைட் ஆகிடும். கரெக்டுங்களா? இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே வரப்போ டிவைட். அப்போ இங்கே என்ன மிச்சம் இருக்கும்? இல்லை, எனக்கு டேரெக்டாக சொல்லுங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். பேசிக்காக சொல்லணும்னா இல்லை, எனக்கு தெளிவாக சொல்லி காட்டுங்க அப்படின்னா 1650 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி 252 இன்ட்டு கே இருந்திருக்கும். இது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த 252ங்கிற டேர்ம் மல்டிப்ளிகேஷன், இந்த சைடு வரப்போ என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 252 cancel. So what is the k value? K that is equal to 1650, அதாவது 1650. ஓகே, எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏலேயே இருக்குது. We can go with this ஆப்ஷன் ஏ. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு, 1650. Okay done. We'll go for the next question. Question number 5 பாருங்க. The LCM of the smallest prime number and the smallest composite number. இந்த கொஷின் ரிப்பீட்டட். இந்த மாடலில் ஏதோ ஒன்று ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஓகே HCF LCMலாம் எல்லாமே போடுறீங்க, ரைட்டு, உங்களுக்கு பேசிக்கான கண்டென்ட்லாம் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக, அதாவது நம்பர்ஸாக கொடுத்தா HCF LCM போட்டுடுறீங்க. உங்களுக்கு ஒரிஜினலாக HCF LCMோட ஆரிஜினில் என்ன தெரியுமா? ஃபேக்டர்ஸ், மல்டிபிள்ஸ், ப்ரைம், ட்வின் ப்ரைம், காம்போசிட், இதெல்லாம் தெரியுமான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா 2. சார் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் இருக்குது, ஜீரோஸ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. நம்ம எடுத்துக்க போகிறது நேச்சுரல் நம்பர்ஸ் தான். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்போ கண்டிப்பாக 0 வராது, 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு 1 மார்க். 1ங்கிறது என்ன? நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட், முடிஞ்சு. அப்போ அது ப்ரைம் நம்பரில் வராது. ஸோ ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் தட் இஸ் 2. அடுத்து என்ன கேட்குறாங்க? அண்ட் ஸ்மாலஸ்ட் ஆட் காம்போசிட் நம்பர். இது அடுத்த இம்பார்ட்டன்ட். ஸ்மாலஸ்ட் ஆட் காம்போசிட் நம்பர். அப்போ அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும்? காம்போசிட் நம்பர்னால் என்ன? அதாவது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணுங்க. நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினில் படிச்சிருப்போம், ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா இட் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், அது ப்ரைம். காம்போசிட்னா என்ன? மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். நம்பர் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் வருவாங்கன்னா, 2 இஸ் அ ப்ரைம் நம்பர், வராது. 3 இஸ் அ ப்ரைம் நம்பர், வராது. தென் 4, எஸ், 4 இஸ் அ காம்போசிட் நம்பர். பட் த ப்ராப்ளம் இஸ் ஹியர் தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் த ஆட் காம்போசிட் நம்பர், ரைட்? அவங்க கேட்குறது ஆட் காம்போசிட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4 எடுத்துக்கக்கூடாது. 5 ப்ரைம் நம்பர், 6 ஈவன் நம்பர், காம்போசிட் நம்பர் தான் பட் ஈவன், 7 ஆட் நம்பர், அண்ட் நெக்ஸ்ட் 8 ஈவன் நம்பர், இட்ஸ் அ காம்போசிட் நம்பர் பட் ஈவன். அப்போ ஆட்னு பார்க்குறப்போ இட்ஸ் அ 9. ஏன் அப்படின்னா 9க்கு ஃபஸ்ட் இது காம்போசிட்டா? எஸ், காம்போசிட் தான். ஏன்னா 1 டேபிள், 9 டேபிள், 3 டேபிள்லையும் வருது. அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, இட்ஸ் அ காம்போசிட். Odd number is obviously 9 odd number. Why? Because we can write it in the form of 2n plus 1. Okay, done. Now they are asking what is the LCM of in the smallest prime and smallest odd composite numbers கேட்குறாங்க. அப்போ பாயிண்ட் நம்பர் 1, LCM நம்ம என்ன பண்ணணும்? பவர் ஃபார்மில் எழுத ட்ரை பண்ணும். 2 we can write it as 2 power 1 accepted. 9 we can write it as 3 square. இந்த ரெண்டும் பவர் ஃபார்முக்கு எழுதியாச்சு. அப்போ நம்ம LCMோட ரூல் என்ன? ரூல் நம்பர் 1, பவர் ஃபார்முக்கு எழுதணும். டன். செகண்ட் ரூல், ரைட் ஆல் த ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் என்ன? 2 and 3. இங்கே ஃபேக்டர்ஸ்னால் எனக்கு என்னென்னு லைட்டாக தெரியல அப்படிங்கிறவங்க இந்த கீழே இருக்குல்லையே டினாமினேட்டர், ப்ரைம் ஃபேக்டர்ஸ், இதுதான் ஃபேக்டர்ஸ். அண்ட் பவர், 2ஓட ஹையஸ்ட் பவர் 1, 3ஓட ஹையஸ்ட் பவர் 2, which is 2 into 3 square that is 9 equal to 18. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, we can come to the conclusion that is answer that is equal to 18. கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். 6ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் போட்டுக்கலாம் 6. ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன பண்ணால், the greatest number which divides 281, 1249 leaving the remainder 5 and 7 respectively. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா நிறைய கீவேர்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த கீவேர்ட்ஸில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் கெட் த கிளாரிட்டி. நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது கிரேட்டஸ்ட் நம்பரா ஸ்மாலஸ்ட் நம்பரான்னு பாருங்கள். கிரேட்டஸ்ட் நம்பர்னால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ LCM. ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் HCF. உங்களுக்கு பேசிக்காகவே நீங்கள் HCF LCM போடுறப்பே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் வரக்கூடிய வேல்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா HCF அப்படிங்கிறது சின்ன வேல்யூவாக இருக்கும், LCMங்கிறது பெரிய வேல்யூவாக இருக்கும். சரி சார், அப்போ இந்த GR கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறது என்ன கீவேர்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதாவது நான் ஒரு நம்பரை டிவைட் பண்ண போகிறேன்னு வைங்களேன், நான் சின்ன நம்பராக இருப்பேன், அவர் பெரிய நம்பராக இருப்பார். என்ன ஒருத்தவங்க டிவைட் பண்ண வராங்க அப்படின்னா நான் பெரிய நம்பராக இருப்பேன், வர்றவங்க சின்ன நம்பராக இருப்பாங்க. இது இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போ காசு கம்மியாக இருக்குது, எனக்கு காசு தேவைப்படுது.
அப்போ நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்ட காசு நிறையா இருக்கோ அவங்கள்ட்ட போய் கேட்பேன். அப்போ நிறைய இருக்கவங்க எல்சிஎம், கம்மியாக இருக்கவங்க ஹெச்சிஎஃப். கிளியரா? இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்களேன், த கிரேட்டஸ்ட் நம்பர் அது தேவையில்லை, விச் டிவைட்ஸ் 281 and 1249. அப்போது விச் டிவைட்ஸ் நான் தான் போய் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்சிஎஃப். கிளியருங்களா? ரைட். என்ன சொல்கிறாங்க, 281 ரைட், 281ஐயும் 1249 இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா ரிமைண்டர்ஸ் கிடைக்கிது. என்னென்ன ரிமைண்டர்? 5, 7. இதை நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்த நம்பரில் சப்ராக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஏன்னா 281 நான் கண்டுபிடிக்க போகிற நம்பர் டிவைட் பண்ணுறப்போ 5 கிடைக்கிது. 1249 வந்து நான் கண்டுபிடிச்ச நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ 7 ரிமைண்டராக கிடைக்கிது. அதை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ மைனஸ் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்குதுன்னு பாருங்கள். we get 276 and another one 1242. கிளியரா? இப்போ என்ன பண்ணும், இந்த ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஹெச்சிஎஃப் ஆஃப் 276, 1242. இதுக்கு ஹெச்சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிக்கலாங்களா? ரைட், வில் ஸ்டார்ட் வித் திஸ். வேல்யூஸில் என்ன பண்ணலாம், we can go with the பவர் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். அகைன் இந்த இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பவர் மெத்தடே கண்டுபிடிங்க. 276 2 டேபிளில் போடலாம். 1 time 3 time 8 times. அகைன் 2 டேபிள். 6 2s are remainder 1, 9 2s are. அகைன் இது 2ல் வராது. we can go with the 3 table. 2 times and 3 times. 23 is a prime number. Go with 23. It's 1 time. Clear? So we can write 276 as a prime factorization. Prime factorization of 276 we can write it as 2 square into 3 power 1 into 23 power 1. Okay, done. அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 1242. we can go with the 2 table. 6 2s are 2 2s are 1 2s are. again 3 table செக் பண்ணலாம். we get 2 times. பாருங்கள், இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2ல் 3 இல்லை, அதனால ஒரு 0 ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது 21 மாறும். இந்த 21ல் எத்தனை 3 இருக்குன்னு பாருங்கள். 7 3s are 21. ஓகே, இந்த இடம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. அகைன் we can go with the next table. என்ன டேபிளில் செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகைன் 3 டேபிளே போகலாம். 6 3s are 18, remainder 2, 9 3s are. again 3 table, 2 time 3 time. again 23 is a prime number, 1 timeல முடிஞ்சிடும். we can write prime factorization of 1242, that is equal to என்ன வேல்யூ கிடைக்கும், 2 power 1. 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை இருக்குது, 3 cube 23 power 1. பாருங்கள், 2 1 டைம் இருக்குது, 3 1 2 3 டைம்ஸ் இருக்குது, அண்ட் 23 power 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 இஸ் சேம். என்ன அப்படின்னா பவர் ஃபார்முக்கு எழுதணும். பவர் ஃபார்ம். சரி, அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே எல்சிஎம்க்கு என்ன பார்த்துருப்போம், ஆல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோமா, இங்கே காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும். காமன் ஃபேக்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பவர் பற்றி பேசணும். அங்கே ஹையஸ்ட் பவர் பார்த்தோம், இங்கே லோயஸ்ட் பவர். தட்ஸ் இட். இதை மட்டும் சால்வ் பண்ணோம்னாவே ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம சம்முக்கு எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே, ஸோ கொஷினில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃபோட வேல்யூ இங்கே கூட நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ரெண்டுலேயுமே 2 இருக்குது. எல்லாமே பவர் ஃபார்முக்கு எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஓகே, 2 into 3 இருக்குது காமனாக, we can write 3 into 23 இருக்குது காமன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காமன் ஃபேக்டர்ஸில் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து அதோட லோயஸ்ட் பவர் இங்கே 2 ஸ்கொயர், இங்கே 2 power 1, which means 2 power 1 எடுத்து எழுதணும். 3 power 1 3 cube, அப்போ 1 தான் சின்னது, லோயஸ்ட் பவர். 23 power 1 23 power 1 1 தான் லோயஸ்ட், ஆல்மோஸ்ட் ஈஸி. அப்போ என்ன வரும், 2 3s are 6. சரிங்களா, 6 into 23, இதுதான் ஆன்சர். அப்போ எனக்கு என்ன ஆன்சராக வரும், ஹெச்சிஎஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 6 into 23, which means 6 3s are 18, remainder 1, and 2 12 13. ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 138. நம்ம கொஸ்டினில் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது, 138.
ஓகே, ஐ ஹோப் இந்த டாபிக் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. இந்த மாடல் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மாடல்.